ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ரவுண்ட் வேலி ரிசர்வயரில் உள்ள போட் லான்ச் ஏரியா பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்விம்மிங் ஏரியா பார்த்தோம் இல்லையா, அந்த லேக் பீச்லேருந்து ஒரு 5 minutes தான். ஸோ இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். இங்கேயும் ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, உங்களுக்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த இயர் வந்து கயாக்கிங் ஃப்ளோட்டபிள்ஸ் நீங்கள் எது யூஸ் பண்ணிங்கனாலும் பர்மிட் தேவை. எங்ககிட்ட இல்லை. ஸோ நியர்பை வால்மார்ட்டில் போய் நாங்கள் $15 கொடுத்து வாங்கிக்கிட்டோம். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அவங்க கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் எடுப்போம்ல, இந்த மாதிரி ஸ்டேட் ஆஃபீஸஸ்லாம் வந்து கிடைக்கும். இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். லான்ச்சிங் ஏரியா பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த இடம் அழகாக இருக்கும். அந்த தண்ணியோட கலர் வந்து எஸ்பெஷலி ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அதுதான் ஃபேமஸ். நம்ம கிளியராக இருக்குது இல்லையா, அதுதான் எல்லோரும் மென்ஷன் பண்ணுவாங்க இந்த இடத்துக்கு வரவங்க எல்லாருமே. எல்லாருமே வந்து ரிட்டன் ஆகிட்டாங்க. நாங்கள் அப்போ தான் போனோம். என்ன, நாங்கள் ஃபஸ்ட் ஒரு வால்மார்ட் போனோம், அங்கே கிடைக்கல. தென் செகண்ட் வால்மார்ட்டில் போய் தான் இந்த பெர்மிட் கிடச்சிது. ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து கயாக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் ஜாக்கெட் போட்டு பண்ணுங்கள். பிகாஸ் அதுதான் சேஃப்டி, அதுதான் ரூல். எங்களுக்கு வந்து தெரியாது ரூல்ன்ட்டு. பிரபா வந்து ஸ்விம்மிங் தெரிஞ்சதுனால அவர் போட்டுக்கல. எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. நான் என்னால் லைஃப் வெஸ்ட் இல்லாமல் இறங்கவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பயம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும் லைஃப் வெஸ்ட் போட்டுக்கோங்க. அது நம்மளோட சேஃப்டிக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப விண்ட் இல்லாதனால கயாக் பண்ண ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. இந்த அழகான இடத்துக்கு பின்னாடி வந்து ஒரு மிஸ்ட்ரியான ஸ்டோரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நான் சொல்கிறத கேட்டுட்டு பயந்துக்க வேணாம், பட் தெரிஞ்சு சொல்லாமல் இருக்க வேண்டாம்னு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணுறேன். ஸோ 1961 வந்துட்டு இந்த இடம் வந்து ஒரு ஃபார்மிங் இடமா தான் இருந்தது. நிறைய பேர் விவசாயம் பண்ணிவிட்டு ஆடு மாடெல்லாம் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து டேம் கட்ட கரெக்டான இடம்னு பிளான் பண்ணதுனால கவர்மெண்ட்டுக்கு வேறு வழியே இல்லாமல் அவங்கள எல்லோரும் வந்து அந்த இடத்த விட்டு போக சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொடுத்த மணி வாங்கிட்டு ரீலொகேட் ஆகிட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து இது ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க, எங்களால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. மூழ்கி போன சிட்டி அண்ட் டவுன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இதுவரை 26 people வந்து மூழ்கியிருக்காங்க. அதில் 6 பேரோட பாடி வந்து இன்னும் வந்து கிடைக்கல. சப்மரைன் வச்சு தேடினா கூட கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்டோரி, பட் மேபி இது ரியல் ட்ரூத் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா வந்து இது டெப்த் வந்து 180 feet சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ரொம்ப ஆழம். அண்ட் வந்து விண்டு வந்து பயங்கர ஹெவியாக வந்தது அப்படின்னா, இந்த நேச்சுரலாகவே பவுல் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால அந்த சுழல் வந்தது அப்படின்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட் வெயிட் போட்டில் போகிறவங்க ஃபிஷர்மேன்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக மாட்டிக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது உண்மைன்னு தெரியல, பட் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாகவே இருங்க. அண்ட் இங்கே வந்து ஸ்கூபா டைவிங்குமே பண்ணலாம். அந்த ஸ்கூபா டைவிங் பண்ணவங்க வந்து ரொம்ப கீழே போயிட்டு பழைய அந்த டவுனை வந்து இது பண்ணி தானே பண்ணாங்க. ஸோ அங்கே உள்ள ஸ்கூலில் உள்ள வந்து பீசஸ்ஸு, ப்ரோக்கன் டோரு, அந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுனாலுமே நீங்கள் ப்ராப்பராக வந்து அந்த எல்லாமே லைஃப் வெஸ்ட் எல்லாமே போட்டிருக்கணும். அண்ட் சர்டிஃபைடு ஸ்கூபா டைவர்ஸாக இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. என்ட்ரி பாயிண்டில் வந்துட்டு நீங்கள் போகும்போதும் வரும்போதும் வந்து செக்இன் பண்ணியே ஆகணும். இது வந்து ரூல். டைமிங்ஸ் எல்லாம் வந்து அந்த வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வின்னாக இருந்தால் மேபி நம்ம போகாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.